அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். நம்ம எல்லாருக்குமே எக் ஆஃப் பாயில் தெரியும், சாப்பிட்ருப்போங்க. இன்னைக்கு நம்ம துருக்கி எக் ஆஃப் பாயில் 3 ஸ்டெப்பில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1, இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து 1/2 கப்பு தயிர் எடுத்துக்கிறேங்க. எடுத்து புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பூண்டு பல் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிட்டு இந்த தயிரோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் ஒரு பிஞ்ச் அத்தையத்தோட சேர்த்துடலாங்க. சேர்த்து இப்போ நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த பீட் பண்ண தயிர் எடுத்து நான் ஒரு பிளேட்ல மாத்திடுறேங்க. இப்போ இதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஸ்டெப் 1 ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ ஸ்டெப் 2 பண்ண போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி டவா வச்சு 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம 2 எக்கில் ஆஃப் பாயில் செய்ய போகிறோம். அதனால நான் பூண்டு 2 எடுத்திருக்கேன், பட்டர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இது ஸ்டெப் 2. இப்போ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்டெப் 3 செய்ய போகிறேன். நான் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இந்த தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம முட்டையை உடைச்சி இதில் போட்டுடலாம். ஒரே இடத்துல இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க முட்டையை. நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக முட்டையை சேர்த்துக்கலாம். இல்லாட்டி ஒரு பவுலில் முட்டையை உடச்சி போட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுருங்க. இந்த தண்ணியில் இருக்க ஹீட்லேயும் 1 நிமிஷத்துல அழகாக எக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மேலே எலும்ப ஆரம்பிச்சிடும். எலும்ப ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ஹாஃப் குக்காக இருக்குது. இப்போ நம்ம இந்த எக்கு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டெப் 3 முடிஞ்சிடுச்சு. இப்போ நாம் இந்த எடுத்த எக்கை இந்த தயிரில் மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எக்குக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் இந்த பட்டரையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மல்லித்தலை கொஞ்சம் தூவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இப்போ நாம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த துருக்கி ஸ்டைல் எக் ஆஃப் பாயில. பார்க்கவே ரொம்ப ரிச்சா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குங்க. டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்குது. இதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த தயிர்ல அந்த எக்கு கலந்து பூண்டு சேர்த்துருக்கிறதுனால அந்த பட்டர்ல மிளகாய் தூள் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்டே ரொம்ப ரிச்சா இருக்குதுங்க. ஹாஃப் பாயில் நம்ம நார்மலா சாப்பிட்ருக்கோம், பட் இந்த எக் ஆஃப் பாயில் ரொம்ப ரிச்சா இருக்குது. ஸோ நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நமக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.